முன்னாடி எப்போவோ ஒரு வாசகம் வாசிச்சிருக்கிறேன். நாம் சரியில்லாத மனோநிலையில் இருக்கும்போது புத்தகங்களோ அல்லது புத்தகத்தை ஒத்த மனிதர்களோ நமக்கு எதையாவது சுட்டி காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது பல நேரங்களில் பல இடங்களில் சரியாக பொருந்தி இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சரியில்லாத மனோநிலையில் இருந்தப்போ எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு செய்தி ஓஷோவோட ஒரு காணொளி. அதை பேசியிருந்தது ஒரு பேராசிரியர். ஆனால் அந்த பேராசிரியரை விடவும் இறையன்பு ஐஏஎஸ் மற்றும் ருத்ரன் சைக்கியாட்ரிஸ்ட் ருத்ரன் சார், இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப அருமையாக பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அறிமுகப்படுத்தின 3 நபர்கள் என் வாழ்க்கையில். ஒன்று ஜேகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, 2வது ரஜனீஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஓஷோ அவர்கள், 3வது கலீல் கிப்ரான். இந்த 3 பேரும் யாரோட வாழ்க்கையில் இருந்தும் பிரித்து போயிடவே முடியாது. இவங்க 3 பேரையும் வெறும் தத்துவ ஆசிரியர்கள் அப்படின்னு மட்டும் ஒத்துக்கவே முடியாது. இந்த 3 பேரில் ஜே கிருஷ்ணமூர்த்தியும் கலீல் கிப்ரானும் ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி அமைதியாக நம்மளோட வாழ்க்கையில் பயணப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓஷோ வேறு மாதிரி. அவர் ஒரு சுனாமி மாதிரி. அவர் அடித்து தாக்காத மனித வாழ்க்கையோட பக்கங்கள் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னோட அனுமானம். ஓஷோங்கிறவர் தங்களோட நாட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் தடை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவரை நாடு கடத்தணுங்கிற போராட்டங்கள்லாம் இங்கே நடந்தது. அவர் போதையில் இருக்கிறாரு, அந்த மாதிரியான சில கசப்பான, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் நிறைய விடயங்கள் அவரை சுற்றி தப்பு தப்பாவோ அல்லது வேறு மாதிரியாவோ உளவிக்கிட்டே இருந்திருக்கு. ரஜினிஷ்னாலே அவர் வேறு மாதிரியான சாமியார். அவர் பல பேரை தப்பான வழியில் கூட்டு போகிறாரு, அந்த மாதிரி தான். அதே மாதிரி அவரோட ஆசிரமத்தில் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களும் தப்பாக மற்ற வர்ற பக்தர்களை எல்லாம் திசை திருப்புறாங்க அப்படின்னு வந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஓஷோ அந்த சாந்தி அப்படிங்கிறவங்கள வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதை இந்த சமூக ஊடகங்கள் அந்த காலத்தில் பேசவே இல்லை. ஒரு மனிதன் சரியான மனிதனாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி இத்தனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை தனக்கு பின்னாடி நிறுத்தி இருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி அவர்கிட்ட மட்டும் 73 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாங்க. இது எல்லாமே உண்மை. இதை விட அவர் எழுதின கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்னை ரொம்ப கவர்ந்த புத்தகம். 2 புத்தகங்கள். ஒன்று கிருஷ்ணா, இன்னொன்று தம்மபதம். புத்தர் மேலே ரஜினிஸ் வச்ச அதை குற்றச்சாட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். புத்தரோட கோட்பாடுகள், தம்மம்னா என்ன, அந்த தம்மத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின விதம், அவர் புத்தரையே கேள்வி கேட்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அலைகளை உண்டாக்குன புத்தகம் அது தம்மபதம். அதே மாதிரி எல்லாரும் நம்ம காப்பியங்களில் இருக்கிற பல கேரக்டர்களை, கதாபாத்திரங்களை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஓஷோ மட்டும் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த கிருஷ்ணன் ஏன் கொண்டாட்டத்துக்கு உரியவன் அப்படின்னு சொன்னால், அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் அதில் இருந்த மகிழ்ச்சியை மட்டுமே பிரித்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தான். மற்ற எல்லா கதாபாத்திரங்களும், இந்த தசாவதாரத்தில் வர்ற எல்லா அவதாரங்களும் வெறும் சோகத்தை மட்டுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அது மட்டும்தான் அந்த கிருஷ்ணாங்கிற கதாபாத்திரத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஓஷோ சொல்லுவார். அவரோட அந்த கட்டுரைகளோட தொகுப்பு தான் அந்த கிருஷ்ணா அப்படிங்கிற புத்தகம். ரொம்ப நல்ல புத்தகம், ரொம்ப ரசித்து வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம். அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கிறப்போ எல்லாருக்கும் தோன்ற ஒன்று என்னன்னா, வாழ்க்கையில் 1000 கஷ்டம் இருக்கலாம், நரக வேதனையில் நம்ம இருக்கிறதா நம்மளே நம்மளை இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட பேரில் கிருஷ்ணன் இருக்கலாம்,
நம்மளோட இதயத்தில் கிருஷ்ணன் இருக்கலாம், நம்மளோட மூளையில் கிருஷ்ணன் இருக்கலாம், நம்மளோட செயல்களில் கிருஷ்ணன் இருக்கலாம். அந்த கிருஷ்ணன் நம்மளை முழுமையாக அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளை முழுமையாக ஆக்கிரமிக்கப்போ நம்ம வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றிடலாம். அதில் எவ்வளவு சோகம் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணா அப்படிங்கிறவன் கொண்டாட்டத்தை மக்களுக்கு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் விட்டவன். அதை அழகாக சொல்லியிருப்பார் ஓஷோ. கிருஷ்ணாங்கிற புத்தகத்தையும் ரஜனீஸ் அல்லது ஓஷோ அவர்களையும் எப்போ நினச்சாலும் அடுத்த நிமிஷம் என்ன மாதிரி ஆட்களுக்கு ஞாபகம் வர்றது நம்மளோட கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர்கிட்டையுமே தன்னை அப்படியே இந்த சமுதாயத்திடம் காட்டக்கூடிய நேர்மை இருந்துச்சு. நான் நல்லவன், நான் வல்லவன் அப்படின்னலாம் அவங்க 2 பேரும் எந்த இடத்துலையும் சொல்லலை. இது முதல் காரணம். 2வது என்ன அப்படின்னா, கிருஷ்ணா அல்லது கண்ணன் இவங்களை போற்றுற அந்த தன்மை. ஓஷோவும் ஜெயின் அப்படிங்கிற அந்த பரம்பரையில் வந்தவர் தான். அவருக்கும் கிருஷ்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கண்ணதாசன் அவர்களும் நகரத்தார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சைவ குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் மிக அதீதமாக கிருஷ்ணனை, கண்ணனை, கோபாலனை நிறைய புகழ்ந்து தள்ளி இருக்கார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாட்டு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு. இந்த பாட்டு தான் கண்ணதாசனை கவிதையின் நாயகனாக மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகவே ஆகாது. இதில் சில வரிகள் வரும். நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிலில் குடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா, குடைநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு. ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துச்சு. இதில் வர்ற அந்த நீயுள்ள சந்நிதியே அப்படிங்கிறது எது, கோவிலில் குடி புகுந்தோம் அப்படிங்கிறது எது? இதுக்கு ஓஷோ ஏதோ ஒரு காலத்தில் பதில் சொல்லியிருப்பார். கிருஷ்ணன் இருக்கிற சன்னதி, கோவில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனோட மனசு அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த கிருஷ்ணன் இருக்கிற சந்நிதி, அந்த குடை நிழல், அந்த கோவில், இது எல்லாம் மிக மகிழ்ச்சிகரமாக கொண்டாட்டத்துக்குரியதாக இருந்தால் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இன்னைக்கு நாளைக்கு எப்போவாது போகிற சோகங்களோ அல்லது நிரந்தரமாக நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய சுமைகளோ நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அப்படி ஒரு கொண்டாட்டமான மனோநிலையில் நம்மளை நாமே வச்சுக்கிட வேண்டியது நம்மளோட கடமை. இதைத்தான் ஓஷோவும் சொல்கிறாரு, கண்ணதாசனும் சொல்கிறாரு. நன்றி.